வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். குளோபல் டிவியூடாக சர்வதேசத்தின் பல பாகங்களில் இருந்து இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடன் இணைந்திருக்கும் நான் எஸ் பிரசாந்த் ராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு எதிராக போர்க்குற்றங்கள் சுமத்தப்படவில்லை என்கிறார் ஜனாதிபதி. युद्ध अपराध संबंधी चोदनाවක් නැහැ. முன்னாள் ஜனாதிபதியின் புதல்வர் யோஷித்த ராஜபக்ச, நிஷாந்த் ரணதுங்க, ருஹான் வெலிவிட்ட உள்ளிட்ட ஐவரும் விளக்கமறியலில். மாவட்டகமையில் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தி கொலை செய்யப்பட்ட சிறுமி விஜயகுமாரியின் இறுதிக்கிரியை இன்று. சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரி மக்கள் ஆர்ப்பாட்டம். ஐநா மனித உரிமை விசாரணைகளை எதிர்கொள்ளப் போகும் விதம் தொடர்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலில் தெளிவுபடுத்தினார். ඔයිතා පැහැදිලිව කියන්නට ඕනේ අපිට युद्ध अपराध संबंधी चोदनाවක් නැහැ. போர்க்குற்றம் தொடர்பில் மீது குற்றச்சாட்டுகள் இல்லை என்பதை தெளிவாக கூற வேண்டும். கடந்த செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணையில் எம்மீது போர்க்குற்றம் சுமத்தப்படவில்லை. மனித உரிமை முறல்கள் குறித்தே அதில் குறிப்பிடப்பட்டிருந்தன. மனித உரிமை முறல் குற்றச்சாட்டுகளில் அடங்கியுள்ள காரணங்களை நோக்கும் போது அவை குறித்து பிரேரணையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள விடயங்களை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனும் கடற்படை லெப்டினன்ட்மான யோஷித்த ராஜபக்ச உள்ளிட்ட ஐவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் கடுவலை நீதவான் முன்னிலையில் இன்று மாலை ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர குறிப்பிட்டார். நிதி மோசடி குற்ற விசாரணை பிரிவின் அதிகாரிகள் சிலர் கடற்படை தலைமையகத்தில் லெப்டினன்ட் யோஷித் ராஜபக்சவிடம் இன்று முற்பகல் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். சில மணித்தியாலங்கள் இடம்பெற்ற இந்த விசாரணைகளின் பின்னர் யோஷித் ராஜபக்ச கைது செய்யப்பட்டு கடுவலை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஊடக செயலாளரும் CSN அலைவரிசையின் பிரதானியுமான ரொஹான் வெலிவிட்ட, நிஷாந்த் ரணதுங்க, JDF பெர்னாண்டோ மற்றும் கவிஷால் திசாநாயக் ஆகியோரிடமும் விசாரணைகளை முன்னெடுத்த போலீஸ் நிதி மோசடி குற்ற விசாரணை பிரிவினர் அவர்களையும் கைது செய்துள்ளனர். அவர்கள் நால்வரும் இன்று மாலை கடுவலை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். யோஷித் ராஜபக்ச, ரொஹான் வெலிவிட்ட, நிஷாந்த் ரணதுங்க ஆகியோரிடம் CSN அலைவரிசையில் இடம்பெற்ற நிதி கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரிக்கப்பட்டதாக போலீசார் கூறுகின்றனர். கடுவலை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தியதை தொடர்ந்து யோஷித் ராஜபக்ச உள்ளிட்ட ஐவரையும் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார்.
ரோஷித ராஜபக்ச கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மாத்தளை சுமங்கலராமை விகாரையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டிருந்தார். நீதிவான் நீதிமன்றத்தை நினைவுபடுத்தும் பொழுது எனது மகனும் தற்பொழுது நீதிவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலேயே நான் தற்பொழுது இங்கு வந்திருக்கின்றேன். இதுதான் நல்லாட்சி. இலங்கையின் மனித உரிமைகள் விசாரணை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் நாளாந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் இன்று கருத்து தெரிவிக்கப்பட்டது. இடைக்கால விசாரணை பொறிமுறை ஒன்று ஏற்படுத்துவது தொடர்பில் இலங்கைக்குள் இடம்பெறும் கலந்துரையாடல் குறித்து செயலாளர் நாயகம் அறிந்துள்ளார். தேசிய மட்டத்தில் ஆலோசனைகளை வழங்குவதற்கான விரிவான சட்ட வியூகம் ஒன்று அந்த பொறிமுறையில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. செயற்பாடுகள் ஆரம்பமாக உள்ளன. அத்துடன் இலங்கையின் தற்போதைய அரசாங்கம் இடை அனுசரணை வழங்கிய ஜெனீவா பிரேரணையை மீள கலந்துரையாடலுக்கு உட்படுத்துமாறு செயலாளர் நாயகம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அந்த பிரேரணையிலேயே நம்பகத்தன்மையுடன் கூடிய நீதியை நிலைநாட்டும் செயற்பாட்டுக்கான நீதிமன்ற பொறிமுறையில் சர்வதேச பொறிமுறையொன்றின் அவசியம் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. மாவட்டகம தல்கஸ்பிட்டியவில் 13 வயது சிறுமி துஷ்பிரயோகத்திற்குட்படுத்தப்பட்ட பின்னர் கழுத்து நெறித்து கொலை செய்யப்பட்டுள்ளமை பிரேத பரிசோதனையில் கண்டறியப்படுகின்றது. சிறுமியின் இறுதிக்கிரியைகள் இன்று மாலை இடம்பெற்றன. சிறுமியின் சடலம் நேற்று நள்ளிரவு மொரக் தோட்டத்தில் உள்ள அவரின் வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது. இன்று காலை முதல் வீட்டிற்கு வந்த பிரதேசவாசிகள் சிறுமிக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். இறுதிக்கிரியைகளின் பின்னர் சிறுமியின் சடலம் இன்று மாலை பொது மயானத்திற்கு கொண்டு செல்வதற்காக வீட்டிற்கு வெளியே கொண்டு வரப்பட்டது. இதன்போது சிறுமிக்கு நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும் என கோரி அமைதியான முறையில் எதிர்ப்பு நடவடிக்கையில் பிரதேசவாசிகள் ஈடுபட்டனர். நேற்றைய தினம் காளிதாஸ் விஜயகுமாரி இறுதியாக பயணித்த வீதியூடாகவே அவரின் பூத உடல் தாங்கிய பேழை கொண்டு செல்லப்பட்டது. இதன்போது தல்கஸ்பிட்டிய பாலத்திற்கு அருகில் பிரதேச மக்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டனர். துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சிறுமியின் இறுதிக்கிரியைகள் மாவட்டகம சீராதுள்ள பொது மயானத்தில் இடம்பெற்றன. விளையாட்டு மற்றும் உடற்கூற்று வாரத்தின் 5ஆம் இறுதி நாள் நிகழ்வுகள் அம்பாறை சாய்ந்தமருதில் இன்று இடம்பெற்றன. இந்த நிகழ்வு விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் HMM ஹாரிஸ் தலைமையில் இடம்பெற்றன. காலை 6:30 மணியளவில் சாய்ந்தமருதில் ஆரம்பிக்கப்பட்ட நடைபவனி சந்தாங்கேணி விளையாட்டு மைதானத்தை வந்தடைந்தது. அதன் பின்னர் இளைஞர்களுக்கான மரதன் ஓட்டுப் போட்டி நடைபெற்றது. அதனையடுத்து சந்தாங்கேணி மைதானத்தில் கிரிக்கெட் சுற்றுப் போட்டி இடம்பெற்றது. இதனூடாக எமது நாட்டின் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களின் கருப்பொருளான மக்களை தேக ஆரோக்கியத்துடன் வாழ்வதோடு இந்த நாட்டின் விளையாட்டுத் துறையை ஒரு உச்சநிலை கொண்டு வருகின்ற எமது திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான முதற்படி இன்று வெற்றியடைந்துள்ளோம். குறிப்பாக எமது விளையாட்டுத்துறை அமைச்சு இந்த கல்முனை மட்டுமல்ல இந்த நாடு உள்ள அத்தனை பிரதேச செயலகங்களிலும் இதனை இன்று ஒழுங்கு செய்திருக்கின்றோம். ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலும் அந்த பிராந்தியத்தை மற்றும் பிரதிநிதிகள் இளைஞர்கள் எல்லோரும் பங்கெடுத்து இந்த முழுமையான ஒரு வெற்றிகரமான திட்டமாக அனுஷ்டிக்கப்பட்டது. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது. வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன், ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன், பாராளுமன்ற உறுப்பினர்களான மாவை சேனாதிராஜா மற்றும் அங்கஜன் ராமநாதன் ஆகியோரின் இணை தலைமையில் இன்றைய கூட்டம் நடைபெற்றது. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் முன்னாள் இணைத் தலைவரான பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா இன்றைய கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்களின் இணைத் தலைவர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கப்படுகின்றமை தொடர்பில் வடமாகாண முதலமைச்சர் இன்றும் விமர்சனம் வெளியிட்டார். ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு மாகாணம் சார்பில் முதலமைச்சரும் மத்திய சார்பில் அமைச்சர் அல்லது சிரேஷ்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருமே இணைத்தவராக நியமிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்ததை அவருக்கு தெரியப்படுத்தினேன். இது சென்ற வருடம் வரை பின்பற்றப்பட்டு வந்ததையும் இவ்வருடம் குறித்த சுற்றறிக்கைக்கு மாறாக 4 பேர் இணைத்தலைவர்களாக நியமிக்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினேன். சட்டவாக்கத்தில் ஈடுபட வேண்டிய பாராளுமன்ற அங்கத்தவர்கள் நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் கொண்ட அமைச்சர்களுடன் இணைத் தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதை அவருக்கு எடுத்துக்காட்டினேன். இதனால் மாகாண சபையின் நிர்வாகத்திற்கு ஏற்பட போகும் பாதிப்புகள் பற்றியும் எடுத்துக்காட்டினேன்.
எவ்வாறாயினும் வடமாகாண முதலமைச்சரின் நிலைப்பாடு தொடர்பில் இணைத்தலைவர் உரையில் மாவை சேனாதிராஜா இவ்வாறு கருத்து வெளியிட்டார். நாங்கள் இந்த அரசாங்கம் வந்ததற்கு பிறகு முதலமைச்சர் அவர்களின் ஜனாதிபதி அவர்களும் எங்களிடம் பேசினார்கள். மாவட்ட கூட்டங்களை பற்றி பேசினார்கள். பொருளாதார ரீதியாக முதலமைச்சர் அங்கே ஒரு கருத்தை முன்வைத்தார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதிகமாக பெற்ற வாக்களை பெற்ற பிரதித்துவம் கொண்ட இடங்களிலே அவர்கள் தான் அந்த பிரதேசனுடைய இணைப்பு குழுவை நடத்தக்கூடியவர்களாக ஏற்க வேண்டும் என்று சொன்னார்கள். பாராளுமன்றம் தான் உச்ச அதிகாரம் கொண்டது, நீதிமன்றம் கூட அல்ல. நீதிமன்றம் ஒரு தீர்மானம் எடுத்து பாராளுமன்றத்தை நடத்த முடியாது. ஒரு சில பிரதேச செயலாளர்கள் அராஜகமான முறையில் எங்களுக்கு கடிதங்களை அனுப்புகின்றனர். ஒரு சில பிரதேச செயலாளர்களினால் மற்றவர்களும் பாதிக்கப்பட வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அவர்கள் கடந்த காலங்களில் அராஜகமான முறை, அராஜகமான அரசாங்கத்தோடு, அராஜகமான அழிப்பு கும்பல்களோடு எங்கிருக்கின்ற, அதாவது ஆயுத கும்பல்களோடு எப்படி செயற்பட்டார்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இனிமேல் நாங்கள் கண்மூடிக்கொண்டு இருப்பதற்கு தயாரில்லை. இந்த மாவட்டத்தை வட மாகாணத்தில் மட்டுமல்ல, இந்த நாட்டிலும் ஒரு முக்கியமான ஒரு மாவட்டம் ஆக்குவது எங்களுடைய வேலை திட்டத்தில் இருக்க வேண்டும். எங்களுடைய மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு கரிசனை இருக்கிறது. அதே நேரம் எங்களுடைய மக்களை பழையபடி ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்கின்றது. இன்றைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் விவசாயம், சுகாதாரம், நீர் விநியோகம், நெல்குடியேற்றம் ஆகிய விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. அமைச்சும் நீர்வளங்கள் பொறுப்பான அமைச்சும் ஒரே ஒருமித்த கருத்தில் செல்ல வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு இரண்டு பகுதியினருக்கும் உண்டு. அதில் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சரும் தலையிட்டு ரெண்டு பகுதியினையும் ஒரே இணக்க கருத்தில் கொண்டு போவார்களா இருந்தால் நாங்கள் ஒரு நல்ல நீர் விநியோக திட்டத்தை யாழ் மற்றும் கிளிநொச்சிக்கு அமைக்க முடியும். சுதந்திரம் ஆள் தப்பாத மாதிரி நிலைமை இருக்கு. மாகாண சபை ஒப்புக்கொண்டதாக கூறுவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கூட்டை நாங்கள் முற்றாக அழைக்கின்றோம். சில நேரம் எங்களுக்கு விவசாய அமைச்சருக்கு தெரிந்திருக்கலாம், அவர் எங்களுக்கு மாகாண சபையில் அதை தெரியப்படுத்தவில்லை. நாங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். தொடர்ந்து இப்படியே போய்கொண்டிருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே ரிப்போர்ட்ஸ் இருக்குது, நிபுணருடைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஏற்கனவே எங்களை தண்ணி இந்த யாழ்ப்பாணத்தில் கூட பல மோசமான நிலைமையில் இருக்கிறோம். நாங்கள் கட்டாயம் அந்த அமைச்சரும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் மாகாண சபை உறுப்பினர்களும் சேர்ந்து கட்டாயம் ஒரு கூட்டத்தில் நாங்கள் அதை பற்றி கதைக்கணும் என்று நீங்க இதுக்கான ஒரு கடிதத்தை அவருக்கு எழுதுங்க. இது சம்பந்தமாக அமைச்சர் இங்க வருவாரா இல்லாத நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு கொழும்புக்கு வாரதா இங்க ஒரு இடத்தை அதுக்கும் நாங்கள் ரெடி வர்றதுக்கு. இதேவேளை வடமாகாண அமைச்சர் க டனீஸ்வரன் வடபகுதி மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை சுட்டிக்காட்டினார். இந்திய எழுவைப்படவினால் எங்களுடைய மீனவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றார்கள். நான் கடந்த மாதம் மத்திய அமைச்சர் மஹிந்த அமரவீர அவர்களும் வந்தபொழுது இந்த வருட இறுதிக்குள் இந்த இந்திய எழுவைப்படவை நிறுத்துவதாகவும் வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள். ஆனால் என்னை பொறுத்தமட்டில் அது நடக்கப் போகின்ற விடயம் அல்ல. ஆகவே எங்களுடைய மீனவர்களின் நலன் கருதி இந்த இந்திய எழுவப்படவு தொடர்பாக நாங்கள் ஒரு விரைவான நடவடிக்கை அதிகாரிகள் மட்டத்திலும் அரசியல்வாதிகள் மட்டத்திலும் எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது முக்கியமாக. ஆகவே இந்திய எழுவப்படவு மற்றும் எங்களுடைய தடை செய்யப்பட்ட எங்களுடைய மீன்பிடி முறைகளை நிறுத்துவது பொருத்தம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய கடல்வளத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. 11,000 குடும்பங்கள் மீள்குடியேற்றம் செய்யப்பட வேண்டியிருக்கிறார்கள். அதிலே 1109 குடும்பங்கள் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற 31 நிலம்புரி நிலையங்களிலே வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல இந்த யாழ் மாவட்டத்திலே ராணுவம், போலீஸ் மற்றும் கடற்படை அவர்கள் 172 வீடுகளை தங்களுடைய பாவனையில் வைத்திருக்கின்றார்கள். அதனுடைய மொத்த பரப்பு 61.15 ஏக்கர். கிட்டத்தட்ட 9,500 குடும்பங்களுடைய தனியார் காணிகள், அதனுடைய மொத்த பரப்பு 6,704 ஏக்கர். ஐநா மனித உரிமை விசாரணைகளை எதிர்கொள்ளப் போகும் விதம் தொடர்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலில் தெளிவுபடுத்தினார். யுத்த அபராத சம்பந்தයෙන් චෝදනාවක් නැහැ. போர்க்குற்றம் தொடர்பில் மீது குற்றச்சாட்டுகள் இல்லை என்பதை தெளிவாக கூற வேண்டும். கடந்த செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணையில் மீது போர்க்குற்றம் சுமத்தப்படவில்லை. மனித உரிமை முறைகள் குறித்து அதில் குறிப்பிடப்பட்டிருந்தன. மனித உரிமை முறை குற்றச்சாட்டுகளில் அடங்கியுள்ள காரணங்களை நோக்கும் போது அவை குறித்து பிரேரணையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள விடயங்களை அமுல்படுத்துவதற்கு ஐக்கிய நாடுகளின் அங்கத்துவ நாடு என்ற வகையில் நாம் கடப்பட்டுள்ளோம். ஆயினும் நமது நாட்டின் தனித்துவம் மற்றும் அரசியலமைப்பின் பிரகாரமே இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். இதன் பொருட்டு வெளிநாட்டு தொழில்நுட்ப அறிவை எம்மால் பெற்றுக் கொள்ள முடியும். ஆனால் நபர்கள் என்ற ரீதியில் இந்த செயற்பாட்டிற்காக வெளிநாட்டவர்களின் உதவிகள் தேவையில்லை.
අපේ රටේ අපක්ෂපාතී අධිකරණයක් තිබෙනවා. இந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் அரசியல்வாதிகள் அல்லது ராணுவத்தினரை சட்டத்தின் முன் நிறுத்துவீர்களா? Or political leaders to justice if this is proven true. මේ යුද්ධයට සම්බන්ධ වෙලා හිටියේ ශ්‍රී ලංකා හමුදා විතරක් නෙවෙයි. இலங்கை ராணுவத்தினர் மாத்திரமல்ல, பயங்கரவாதிகளும் இந்த யுத்தத்துடன் தொடர்பு பட்டிருந்தனர். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினரும் பாரிய அழிவுகளை ஏற்படுத்தியுள்ளனர். எந்த தரப்பினர் குற்றமளித்திருப்பினும் அது பாரிய குற்றமாகும். யுத்தத்தின் போது கடைபிடிக்கப்பட வேண்டிய சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக விடுதலை புலிகள் ஒருபோதும் செயற்படவில்லை. இலங்கை ராணுவம் இந்த நியமங்களை மதித்து அனைத்து சந்தர்ப்பங்களிலும் செயற்பட்டுள்ளது. இந்த செயற்பாடுகளின் போது பாதுகாப்பு படைகளை சேர்ந்த எவரேனும் ஒருவரினால் தவறிழைக்கப்பட்டிருந்தால் அது குறித்து விசாரணை பொறிமுறைக்குள் கண்டறியப்பட வேண்டும். தவறிழைத்தமை கண்டறியப்படுமாயின் அதனுடன் தொடர்புடையவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்காக இலங்கையின் முழு ராணுவமும் பொறுப்பு கூற வேண்டியதில்லை. அழிவுகளை மேற்கொள்ளுமாறு அரசினால் ராணுவத்திற்கு பணிப்புரையோ அல்லது கட்டளையோ வழங்கப்படவில்லை. எந்த பதவியில் இருந்தாலும், அதாவது ராணுவ ஜெனரல் ஒருவரை, முன்னாள் ஜனாதிபதியை, அரசியல்வாதி ஒருவரை சட்டத்திற்கு முன் கொண்டு வருவீர்களா? அதனை தற்போது நம்மால் கூற முடியாது. விசாரணையின் பின்னரே கண்டறிய முடியும். நமக்கு எந்த ஒரு நபரையும் சுட்டிக்காட்ட முடியாது. ஊழல்வாதிகள் தொடர்பான விசாரணைகள் நிறைவு பெற்ற போதிலும் எந்த ஒரு நபரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை. இந்த சந்தேகத்தை நீக்குவதற்கு உங்களால் எதனை கூற முடியும்? ஊழலுக்கு எதிராக செயற்படும் நிலைப்பாட்டினை நான் கடுமையாக செயற்படுத்தியுள்ளேன் என்பதை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். அத்துடன் காட்டு சட்டத்தை செயற்படுத்துவதற்காக இந்த அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்கவில்லை. ஊழலில் ஈடுபட்ட அரசியல்வாதிகள் யார் என உங்களுக்கு தெரியும். அது ரகசியம் அல்லவென சிலர் கூறுகின்றனர். அவ்வாறெனில் ஏன் இவ்வளவு காலம் செல்கின்றது? மக்கள் யாரை கூறுகின்றார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். எனினும் அனைத்து விடயங்களும் பக்கசார்பின்றி சட்ட ரீதியாக முன்னெடுக்கப்பட வேண்டும். நாட்டிற்குள் கோபத்துடனோ பகையுடனோ சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது. இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்லும் அதிகாரிகளுக்கு அவர்களின் செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்ல இடமளிக்க வேண்டும். நாம் நீதிமன்றத்தை சுயாதீனப்படுத்தியுள்ளோம். எந்த கட்சி, எந்த பதவி, எந்த குடும்பத்தை சேர்ந்தவர் என்பது எந்தவித பிரச்சனையும் இல்லை. 2016 ஆண்டு பெறுபேறுகளை தரும் வருடம் என்பதை நான் தெளிவாக கூறுகின்றேன். ප්‍රතිඵල පෙන්වීමට ආරම්භ වන වර්ෂය කියලා මම බොහොම පැහැදිලිව කියන්නට ඕනේ. பசும்பொன் புதிய கிராம திட்டத்தின் கீழ் அக்கரப்பத்தனை ஹீட்வில் பெருந்தோட்டத்தில் நிர்மாணிக்கப்பட உள்ள வீடுகளுக்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டது. பசும்பொன் புதிய கிராமிய திட்டத்தின் முதற்கட்டமாக 114 வீடுகள் ஹோட்வில் பகுதியில் நிர்மாணிக்கப்பட உள்ளன. இதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சர் பழனி திகாம்பரத்தின் தலைமையில் நடைபெற்றது. இன்றைக்கு நம்ம சொன்னமோ தனிவீடு கட்டிதான் சொல்லி இதை நாங்கள் ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். நம்ம ஆகவே சில பேருக்கு இது பொறுக்க முடியல. நேற்று 3 நாள் தலை ஹட்டன்ல எல்லாம் கத்துறாங்க. நிறைய பேர் சிங்கம் வந்துருச்சு. அது அசிங்கமாக போயிருக்கு போல. ஏன்னா மாவட்ட தலைவர் அபிவிருத்தி தலைவராக இருந்தார் முன்ன அரசாங்கத்துல. இப்போ இந்த அரசாங்கம் சம தலைவரை கொடுத்திருக்கு. அப்ப தனித்தலைவர் இருக்க ஒன்றும் செய்ய முடியல. இப்ப செய்ய போறாலும் திகாம்பரம் அவரை கேட்டு வேலை செய்யணுமா? அப்ப இந்த மாதிரி 75 வருஷம் போய் சொல்லி இப்பயும் போய் சொல்றாங்க. ஆனா நீங்க தெளிவா இருக்கணும். ஏன்னா நீங்க சிந்திச்சு பாருங்க. எனக்கு ஒரு பஸ் கொடுத்தாங்க இந்தியா எம்பசி. நான் ரொம்ப கவனமா கொண்டு போயிட்டு நான் படிச்ச ஸ்கூல் தமிழ் மாநிலத்துக்கு கொடுத்தேன். நானு அந்த பஸ் இன்னும் இளைஞ பாரசரமான பாதிக்கிறாங்க. ஆனா நிறைய பேருக்கு பஸ் கொடுத்து அங்கேயும் விட்டுட்டாங்களா. அப்ப நிறைய பேருக்கு பேஸ்புக்ல கொண்டு அடிச்சோன்னு இளைஞர் காரணம் இல்லாமக்க போறாங்கன்னு சொல்லி அப்ப நேற்று பார்த்து ஒருத்தருக்காரு பஸ் கொடுத்தா பஸ் விட்டு கொடுக்குறீங்க. அரசாங்கம் மலைய மக்களுக்கு வீடு கட்ட கொடுத்தா மாடி வீடு கட்டி கொடுக்குறீங்க. அது எப்படி அப்பா இருப்பாங்க ஆளுங்க அப்படின்னு ஒருத்தர் கொண்டு அடிச்சிருக்காரு. அண்மை காலமாக இந்த சிறுநீரக கடத்தல் வியாபாரத்துக்கு நமது மக்கள் உள்ளாகி இருக்கிறார்கள் என்கிற விஷயம் பத்திரிகைகளில் செய்திகளில் வருது. நாங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இவ்வாறு தனி வீடுகள், தனி கிராமம், புதிய மாற்றங்கள், புதிய பாதைகள் என அபிவிருத்தி பக்கம் போனாலும் கண்ணுக்கு தெரியாத வகையிலே நம்மளை சூழ்ந்து வருகிற பின்னடைவான நிலைகளும் நாம் மாற்றம் பெறுவதற்கு, மர்ம நிலைகளிலிருந்தும் மாற்றத்தை பெறுவதற்கு நீங்கள் எல்லோரும் பிரசங்கத்தும் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு ஜனவரி 8ஆம் தேதி
சொல்லி நீங்க எல்லாம் ஒட்டுமொத்தமாக மைத்ரிபால சிறிசேனா அவர்களுக்கு நீங்க வாக்களித்ததன் காரணமாகத்தான் இன்னைக்கு இதை நாங்க கேட்டு வாங்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்கின்றது. அன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒன்னா ஓட்டு போட்டீங்க, அதனால மறக்கல. அதே போல ஆகஸ்ட் மாசம் 17ஆம் தேதி நீங்க இன்னொரு நல்ல காரியமா செஞ்சீங்க. இந்த மூர்லி மாவட்டத்தில் 3 பேரை தேர்ந்தெடுத்தீங்க. ஆகவே உங்களுக்கு வேலை செய்ய வேண்டிய கடமை எங்களுடையது. அதற்காகத்தான் இன்று முதலாக இந்த தோட்டத்தில் இவ்வாறான ஒரு புதிய கிராமம் அமைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்ட கூட்டுறவு சபையின் அபிவிருத்தி தொடர்பான அறிவூட்டல் செயலமர்வு இன்று நடைபெற்றது. இந்த செயலமர்வு மட்டக்களப்பு தேவநாயகம் மண்டபத்தில் நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள கூட்டுறவு சபைகளை அபிவிருத்தி செய்தல் தொடர்பில் கூட்டுறவு ஊழியர்கள் இதன்போது தெளிவூட்டப்பட்டனர். இந்த நிகழ்வில் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அமீர் அலி, பாராளுமன்ற உறுப்பினர்களான சீனி தம்பி யோகேஸ்வரன், எஸ் ஸ்ரீநேசன் மற்றும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டக்களப்பு கூட்டுறவு சபையினரால் கௌரவிக்கப்பட்டனர். கடந்த காலங்களில் ஒரு சில கூட்டுறவு சங்கங்கள் அரசியல்வாதிகளின் பின்னணியாக இருந்து அரசியல்வாதிகளுக்கு பணம் தேவை என்றால் கூட்டுறவு சங்கங்கள் ஊடாக போட்டு பட்ஜெட்டில் வந்த வரலாறுகள் என்னிடம் இருக்கிறது. யாரும் என்னிடம் கேள்வி கேட்டால் நான் வெளியிலே கொண்டு வந்து விடுகிறேன். நான் வெளிப்படுத்த விரும்பவில்லை. ஆகவே அந்த நிலைமைக்கெல்லாம் இடமில்லை. இப்போது நாங்கள் பழைய நிலைமை இல்லை. யாரும் கொள்ளையடிக்க முடியாது, யாரும் சுரண்ட முடியாது, யாரும் யாரை ஏமாற்ற முடியாது. சமஷ்டி ஆட்சி என்கின்ற சொற்பிரயோகங்கள் எல்லாம் அதிகமாக பயன்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இவற்றை எல்லாம் அடிப்படையாக கொண்டு அர்த்த முஸ்லிம்கள தமிழர்களுக்கு என்ன தேவைப்பட்டது? அதிகாரம் தேவைப்பட்டது. அந்த அதிகாரம் உறுதியானதாக இருக்க வேண்டும். எங்களுடைய தலைமை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் நீதியானதும் நிலைத்து நிற்கக்கூடியதும் செயற்படுத்தக்கூடியதுமான ஒரு அரசியல் தீர்வு. இதுதான் எங்களுடைய தீர்வு திட்டத்தினுடைய மூலக்கரு. இந்த 4 விடயங்களையும் ஒன்று சேர்த்து இறுதியாக வருகின்ற நடைமுறைப்படுத்தக்கூடியது என்கின்ற விடயத்திலே இன்னும் மிக ஆழமாக நாங்கள் அக்கறை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த ஒரு காலகட்டம் இருந்தது. செய்ய முடியாது, அதை தீர்மானிக்க முடியாது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது என்கிற ஒரு போராட்ட சூழலை விடவும் இப்பொழுது ஒரு பயங்கர சூழல். 2 பிரதான கட்சிகள் தமிழர்களுக்கு அல்லது தமிழ் பேசுகிற மக்களுக்கு வழங்கக்கூடாது அல்லது வழங்கலாமா அல்லது எப்படி இழுத்தடிப்பு செய்யலாம் என்று பேசிக் கொண்டிருந்த 2 பெரும்பான்மை கட்சிகளும் முன்பாக இருந்திருக்கிறார்கள். இது சிறுபான்மை சமூகத்திற்கு ஆரோக்கியமான ஒரு விடயமாக நாம் பார்க்கவில்லை. நல்லாட்சி என்கிற லேபலின் காரணமாக ஒரு மௌனத்தோடு நாங்கள் பார்வையாளர்களாக இருக்கிறோம். இதிலும் கல்பரப்பு சிறுபான்மை சமூகத்திற்கு இடம்பெறுமா என்கிற அச்சமும் பயமும் என்னிடத்திலே அதிகம் இருக்கிறது. எனவே இந்த காலகட்டத்திற்குள் முஸ்லிம் சமூகமும் தமிழ் சமூகமும் அவசரமாக பேச வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. எங்களுக்குள் இருக்கிற பிரச்சனையை நாங்கள் நாளை சண்டை பிடிக்க தயாராக இருப்போம். இன்றைய பிரச்சனையிலே 2 சமூகமும் கைகோர்த்துக் கொண்டு எங்களுடைய பங்கு என்ன என்கிற பிரச்சனையை நாங்கள் பேச தவறுவோம் என்று சொன்னால் 2 சமூகமும் தோல்வி கண்ட சமூகம் என்பதிலே தெளிவாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இறுதிக்கட்ட யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது பாதுகாப்பு தரப்பினரிடம் சரணடைந்த முன்னாள் போராளிகளில் அநேகமானவர்கள் புனர்வாழ்வு நிலையங்களில் பல மாதங்கள் தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் சமூகமயப்படுத்தப்பட்டனர். எனினும் வாக்குறுதி அளிக்கப்பட்டவாறு மாதாந்த கொடுப்பனவோ கடன் வசதிகளோ கிடைக்காமையினால் கடந்த சில வருடங்களாகவே இவர்கள் பாரிய பொருளாதார பிரச்சினைகளை எதிர்நோக்கியுள்ளனர். மன்னார் மடு பிரதேச செயலக பிரிவின் முள்ளிக்குளம் கிராமத்தில் வசித்து வருகிறார் 41 வயதான கந்தப்பு கருணாகரன். இறுதிக்கட்ட யுத்தம் உக்கிரமடைந்திருந்த வேளை இவர் பாதுகாப்பு பிரிவினரிடம் சரணடைந்திருந்தார். 2010ஆம் ஆண்டில் சமூகமயப்படுத்தப்பட்ட இந்த முன்னாள் போராளி தமது 4 பிள்ளைகளுடன் இந்திய வீட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட பூரணப்படுத்தப்படாத வீட்டில் வசித்து வருகிறார். உடலின் பல பகுதிகளில் யுத்தத்தின் வடுக்களை சுமந்து வாழும் கருணாகரன் பொருளாதார பிரச்சனையில் இருந்து மீள்வதற்காய் இன்றும் போராடி வருகின்றமை கவலைக்குரியது. தடுப்புல இருந்து வந்ததுக்கு 1 வருஷமா எந்த ஒரு உதவியும் எங்களுக்கு கிடைக்கல. சரியான எங்களுக்கு கஷ்டம். 4 பிள்ளைகள் படிக்குது. லோன் தான் சொல்லி எத்தனை நேரம் பதிஞ்சிருக்கான். இந்த ஒரு லோனும் தரையில்லை. விவசாயம் சொல்லி இந்த தோட்டத்தை வச்சு 4 பிள்ளைகள் படிக்கிறது சரியான கஷ்டம். காயப்பட்டதில் காலம் முடிஞ்சது. கையும் இடது கையும் இயங்க இல்லாம இருக்கு. சரியான கஷ்டத்துலாம் எங்களோட குடும்பம் வாழ்ந்துன்றது மனசுக்கும் மனநோய். அதிகாரிகளின் அசம்பந்த போக்கினால் சமூகமயப்படுத்தப்பட்ட முன்னாள் போராளிகளுக்கு இத்தகைய துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளது.
விவசாயம் மற்றும் கூலி தொழிலூடாக கிடைக்கும் சொற்ப பணம் குடும்பத்தை பராமரிப்பதற்கு கூட போதாத நிலையில் கருணாகரனின் குடும்பத்தின் நிலை கேள்விக்குறியாகியுள்ளது. அவருக்கு காலு மேல கைய மேல தடுப்புக்கு போய் 1.5 வருஷத்துக்கும் எங்களுக்கு ஒரு உதவியும் செய்யல. 1.5 வருஷமாச்சு ஒரு உதவியும் செய்யல. அவர் வந்தும் இதுவரைக்கும் ஒன்றும் செய்யல. அப்ப நாங்கள் சின்ன சின்ன தோட்டங்கள் செய்தான் பிள்ளைகள் நாளையும் படிப்பிக்கிறோம். சரியான கஷ்டத்துல நாங்கள் இருந்து வாழ்றோம். எனது மகளும் மருமகனும் ஏறாத ஆட்கள், அதால அதுகளுக்கு சரியான கஷ்டம். நான் தான் அதுகளை பார்த்து கொண்டு இருக்கிறேன். அது 4 பிள்ளைகள், 4 பிள்ளைகளுக்கும் படிப்பு செலவு அதுகளுக்கு எல்லாம் சரியான கஷ்டம். இது கூடவா சாப்பாட்டு பிரச்சனை இல்லாதாதையும் சரியான கஷ்டங்கள் இருக்குது. அவருக்கு ஒரு தொழிலும் செய்ய இயலாது. அவருக்கும் என்ன நோய் வருத்தால் அதால அவையும் ஆஸ்பத்திரிக்கான நான் தான் கொண்டு திரிகிறது. தமக்கு வழங்கப்படுவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்ட கொடுப்பனவுகள் எங்கே என்ற கேள்வி இந்த முன்னாள் போராளியிடமும் காணப்படுகின்றது. யாழ் சுன்னாகம் பகுதியில் நிலவும் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்பதில் தொடர்ந்தும் தாமதம் நிலவுவதாக மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். சுன்னாகம் பகுதியில் கிணற்று நீரில் கழிவு எண்ணெய் கலந்துள்ளதாக தகவல் வெளியாகி 1 வருடத்திற்கும் மேற்பட்ட காலம் கடந்துள்ள நிலையில் இன்றும் மக்கள் மத்தியில் நிலவும் அந்த குழப்ப நிலை தணியவில்லை. யாழ் சுன்னாகம் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் உள்ள கிணறுகளில் கழிவு எண்ணெய் கலந்துள்ளதாக 2014ஆம் ஆண்டின் இறுதிப் பகுதியில் தகவல்கள் வெளியாகியிருந்தன. இதனைத் தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் ஆய்வுகளை நடத்தி அறிக்கைகளை சமர்ப்பித்திருந்ததுடன் முதற்கட்ட ஆய்வறிக்கை 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் தேதி வெளியானது. சுன்னாகத்தில் நிலத்தடி நீரில் பார உலோகங்கள் கண்டறியப்படவில்லை எனவும் கிணற்று நீரின் மாதிரிகள் மேலதிக பரிசோதனைகளுக்காக சிங்கப்பூருக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணத்தில் நீரில் கழிவு எண்ணெய் கலக்கவில்லை என நிபுணர் குழுவின் அறிக்கை தெரிவிப்பதாக வடமாகாண விவசாய அமைச்சர் பொன்னுதுரை ஐங்கரநேசன் 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வடமாகாண சபையில் அறிவித்தார். அத்தோடு அமைச்சர் போ ஐங்கரநேசனால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கையும் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வெளியானது. சுன்னாகம் பகுதியில் கிணற்று நீரில் பெட்ரோலிய பொருட்களாலோ அல்லது பார உலோகங்களாலோ மாசடைந்துள்ளன என்பதற்கான சான்றுகள் இல்லை என்பது ஆய்வுகளின் முடிவுகளில் காட்டுவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் சுன்னாகம் நிலத்தடி நீரின் ஓட்டம், வேறுபட்ட தன்மைகள், பரப்பளவு என்பவற்றை கருத்தில் கொள்ளும் போது இந்த ஆய்வு சுன்னாகம் முழு நிலத்தடி நீருக்கும் பொருந்தும் என்பதை திட்டவட்டமாக கூற முடியாது எனவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.